அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நம்முடைய மிகப்பெரிய ஒரு பண்டைய ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அது இன்றைய நிலைமை கேட்பாரற்று அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது பழங்கால பூம்புகார் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் கடலுக்குள்ளே இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிச்சம் இப்போ இருக்கிற பகுதி தான் இப்போ உள்ள தற்போதைய பூம்புகார். அப்படியே அந்த பூம்புகாரில் ஒரு பகுதியில் இலக்கிய காலங்கள், சங்க இலக்கிய காலங்களில் உள்ள அந்த ஒரு வரலாற்று பொக்கிஷம் ஒரு கோயில் அங்கு உள்ளது. அந்த கோயில் ஒரு முக்கால்வாசி சிதிலம் அடைஞ்சிட்டு அவ்வளோதான், கெட்பரற்று கிடக்கு. அதுதான் சம்பாபதி அம்மன், அதன் அருகே உள்ள சதுக்க பூதங்கள். இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எப்படியே விட்டோம்னா நிச்சயமா அது இருக்கிற தடமே தெரியாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பொக்கிஷம். அது எங்கே இருக்குது, ஏன், எப்படி, என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில சாயாவனம் என்ற ஊர் இருக்கு. இந்த ஊரின் அருகே தான் இந்த கோயில் இருக்கு. அங்க சாயா காடுடையார் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில். அந்த கோயிலுடைய வலதுபுறத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்குள் செல்கிறது இந்த சம்பாபதி அம்மன் கோயில், சதுக்க பூதங்கள். சரி, யார் இந்த சம்பாபதி அம்மன்? சிலப்பதிகாரத்துல சம்பாபதி அம்மனை மாதவியின் குலதெய்வம் என்று குறிப்பிட்டுள்ளார் இளங்கோடிகள். அது மட்டுமல்ல, மணிமேகலை காப்பியம், அதுல உதயகுமாரிடமிருந்து மணிமேகலையை மீட்ட சம்பாபதி அம்மன் அப்படிங்கிறது மணிமேகலை காப்பியத்திலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ காவியத்துல நம்முடைய இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சம்பாபதி அம்மன் கோயில். அப்ப காலத்தால் முற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில். காவிரி பூம்பட்டினத்துல இடுகாடு, அந்த இடுகாடு அருகே இந்த சம்பாபதி அம்மன் குச்சிர குடிகை என்ற பெயரில் அழைக்கப்பட்டுள்ளது என்கிறது மணிமேகலை காப்பியம். கடல்ல வாணிபத்துக்காக மரக்கலத்துல செல்வோர மணிமேகலா தெய்வம் காத்தது போல நிலத்துல இந்த சம்பாபதி அம்மன் அனைவரையும் காத்தது அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார். சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் இந்த சம்பாபதி அம்மனை சோழர் காலத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சோழர்கள் இருக்காங்களா, அவங்க காலத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்திருக்கார்கள், அதாவது புதுப்பித்திருக்காங்க. ஆனா தற்போதைய நிலைமையை பார்த்தீங்கன்னா வேதனைக்குரியது. அதை பார்க்கும்போது நமக்கு கண் கலங்கும். கூரக்கோட்டையில அந்த சம்பாபதி அம்மன் அம்மனும் அதனை காக்கும் தெய்வமாக இருக்கும் 2 சதுக்க பூதங்களும் ஒரே ஒரு வெள்ளை துணி கட்டி செங்கல்லாம் வெளியில தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி சிதலம் அடைஞ்சிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிற வீடியோல. இப்படிப்பட்ட கோயிலை கிட்டத்தட்ட ஒரு 2011ஆம் ஆண்டுலேருந்தே இது வந்து வரலாற்று ஆர்வலர்கள் நிறைய பேர், ஊர் மக்கள், அந்த ஊர் மக்களுக்கே அந்த கோயில் இருக்கிற இடம் தெரியல அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து இதை வந்து சீரமைக்கிறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 2017, 2018, 2020, 2024 வருஷம் வரைக்குமே சமூக வலைதளங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் எந்த பயனுமே இல்லை. தொல்லியல் துறை கண்டுக்கவும் இல்லை, அறநிலைத்துறையும் கண்டுக்கவில்லை இன்று வரைக்குமே. இப்போ கூட நான் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு ஃபோன் போட்டு கேட்டு அந்த கோயிலில் என்ன சீரமைச்சிருக்காங்களா, எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டுட்டு தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். சிதைந்து கிடக்கும் அந்த சம்பாபதி அம்மனை செங்கற்களாலான 2 பிரம்மாண்ட சதுக்க பூதங்கள் இன்றும் காத்து நிற்கின்றன. சிலப்பதிகாரத்துல இந்த 2 சதுக்க பூதங்களை தான் இளங்கோடிகள் எப்படி குறிப்பிடுறாருன்னா, பொய் பேசினால் கொன்றுவிடும்
தீயவர்களை அழித்துவிடும். இப்படி தான் இளங்கோவடிகள் இந்த சதுக்க பூதங்களை பத்தி சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு, வரலாற்றுக்கு முந்தைய உள்ள ஒரு கோயில் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை இன்னைக்கு நம்ம கண் முன்னே அழிந்து கொண்டிருக்கிறது. இதை அறநிலைத்துறையும் கண்டுக்க மாட்டாங்க, தொல்லியல் துறையும் கண்டுக்க மாட்டாங்க. இது என்னது செய்யறது? ஒரு சமூக ஆர்வலரா இல்லை வரலாற்று ஆர்வலரா நம்மளாம் சேர்ந்து தான் அந்த கோயிலை சீரமைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் யாருமே கண்டுக்கல. பல ஆண்டுகளாக பல பேர் இந்த கோரிக்கை வச்சுமே இன்னும் நிறைவேற்றாம அப்படியே தான் கிடக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறோமே தவிர நம்ம தமிழுக்காக நம்முடைய தமிழ் பண்பாடு பண்டைய நாகரிகம் எதையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறதே இல்லை. சரி, இந்த வீடியோ வாயிலாகாவது நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு, தொழில் துறைக்கு, அறநிலைத்துறைக்கு போதான்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. அந்த அனாதையாக சொல்லப்போனால் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமாக அந்த காட்சிகளை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சதுக்க பூதங்களையும் சம்பாவதி அம்மனையும் அந்த இருக்கும் இடங்களை இப்போ உங்களுக்கு படக்காட்சியாக காமிக்கிறேன், பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம உங்களை சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.